அமெரிக்காவிலிருந்து விமானி திரு அசோகன் இணைஞ்சிருக்கிறார். அவரோட கருத்து கேட்கலாம். சார், 2-3 விஷயங்கள் இதில் வந்து என்னென்னா, ஒன்று உலகத்தை உலுக்கியிருக்கு. விமானத்தில் பயணம் பண்ணக்கூடிய எல்லோருக்குமே ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கும். விமானத்தில் பயணம் பண்ணுறதே பாதுகாப்பானதா? இன்னும் ஆயிரக்கணக்கான விமானம் ஒரு நாள்தோறும் இயங்குனா கூட, பாதுகாப்பாக விமானம் புறப்பட்டு தரை இறங்கினா கூட, ஏதேனும் ஒரு விபத்து நடக்கிறப்ப அது மக்கள் மனசில் வந்து ஒரு பயத்தின் வடுக்களை தர்றது இயற்கை. இதில் பலரும் பயந்து போயிருக்கிறது, அச்சத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றை பார்க்குறோம். இன்னொன்று, போயிங் நிறுவனத்துக்கே இது வந்து ஒரு நெருக்கடி, அதனோட ரெப்புடேஷனுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை சவாலாக இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நன்றி நன்றி. இது வந்து இப்போ நேற்றுல இருந்து நான் என்ன அப்சர்வ் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு இந்தியரும் அவங்க வீட்டில் இது நடந்ததாவா ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளவு இம்பேக்ட் நான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ இம்பேக்ட் நான் பார்த்ததே கிடையாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இது வந்து அது எல்லாரையும் பாதிச்சிருச்சு. ஏன்னா இந்திய மண்ணில் இது நடந்ததுனால இது மாதிரி மேஜர் டிசாஸ்டர் ஒன்ஸ் இன் ஆயில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் திருப்பி திருப்பி நம்ம ரீஇன்ஸ்டேட் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஏவியேஷன் வந்து இது வந்து இருக்கிற டிரான்ஸ்போர்ட்லேயே சேஃபஸ்ட்னு. ஆனால் மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த 300 பேர் ஒன்றா இறந்துருக்காங்கங்கிறது இன்னோவேட்டபிள். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏவியேஷன் ஆக்சிடென்ட்ல 60 to 70%, 70% வந்து ஹியூமன் எரர், ஒரு 20% தான் மெக்கானிக்கல் ஃபெயிலியர், மீதி 15% வெதர் ரிலேட்டட். இதுதான் மேஜர் 3 காசஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். அப்புறம் கடைசியில் 1 or 2% சாபட்டாஜ், இந்த பாம்பு பண்றதால வெரி ரேர். இதுதான் வந்து 4 பிரிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர்ல வந்து இவ்வளவு ஆர்வம் எல்லாருக்கும் வந்ததுனால ஸ்பெக்குலேட் பண்ணக்கூடாது நியாயமா. ஏன்னா அது நமக்கு வந்து அந்த பிளாக் பாக்ஸ்ங்கிறதான் பேஸ். அதுல என்ன நடந்திருக்கும், வாய்ஸ்லயும் என்ன நடந்திருக்கும், பேராமீட்டர்ஸ் என்ன இருக்குங்கிறது தெளிவா இருக்கும். அதை பார்த்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் வர முடிய நம்ம பேசுறது நியாயம் இல்லை. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்குமே, ஒவ்வொரு இந்தியனுக்குமே நமக்கு வந்து இது நம்ம வீட்டுல நடந்தது, அது உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாசிபிலிட்டினா நேத்துல இருந்து அவ்வளவு கேள்விகள். கொஞ்சம் டீப்பா நிறைய பாசிபிலிட்டி பார்த்திருக்கு, நிறைய பேசியிருக்காங்க. பார்த்ததுல நான் வந்து முதல்ல ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறேன், ஒரு வருஷத்துல 450 கோடி பேரை வந்து ஒரு விமான பயணத்தை மேற்கொள்றாங்க. அதுல நீங்க ஃபெட்டாலிட்டின்னு பாத்தீங்கன்னா 1000க்கு குறைவாதான். நீங்க இதே 4.5 கோடி பேர் டிராவல் பண்ணீங்க, ரோட்ல, பைக்ல, சைக்கிள்ல, நடந்து, நீங்க எந்த டிரான்ஸ்போர்ட் வேணா பாருங்க, லட்சக்கணக்கில் செத்துருப்பாங்க. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். ஆனா 99.99% நடக்காதுன்னு சொன்னாலும் 0.1% ஒன்று இருக்குதான் செய்யுது. அங்க ஒரு சின்ன ஹியூமன் எரர் விளையாண்டுருது. இதை பொறுத்த முடிய ஸ்பெக்குலேட் பண்ணல. ஆனா ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டியா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த மற்றதெல்லாம் சொல்லிட்டாங்க, ப்ரீ ஃபிளைட் அதை பத்தி எல்லாம் பேசிட்டாங்க, அதெல்லாம் சொல்லல. ரன்வே டேக் ஆஃப் ரோல்ல இருந்து வருவோம். இந்த பர்டிகுலர் பிளைன்ல வந்து கேப்டன் பைலட் ஃபிளைங் அப்படின்னா அந்த யோக் அவர் கையில இருக்கும். பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பைலட் மானிட்டரிங், அவரு மானிட்டர் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் ஆகி பாசிட்டிவ் கிளைம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் கிளைம்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே வந்து கீர் அப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ரன்வேலயே கீர் அப் பண்ணிடுவாங்க. கீர் அப் பண்ணிட்டு கீர் அப் பண்ணும்போது எதுக்கு உடனே பண்றாங்க அப்படின்னா, அந்த கீர் டவுன் பண்ணும்போது அந்த டிராக், அந்த விண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸ்லோ ஸ்பீட்ல டேக் ஆஃப் ஆகணும், ரன்வே கிளியர் பண்ணணும், அங்க இருக்கிற பில்டிங்கை கிளியர் பண்ணுங்கிறதுனால தான் இப்படி ஒரு வடிவமைப்பு. அதனால அந்த ஸ்லோ ஸ்பீட்ல டேக் ஆஃப் ஆன உடனே ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதனாலதான் இம்மீடியட்டா அந்த இதை வந்து லேண்டிங் கியர் உள்ள கொண்டு போய் அது மூடிடும். மூடணும்னு அந்த ஏரோடைனமிக் ஷேப் அதிகம் பெட்டர் ஆயிட்டு வரும், அந்த டிராக் குறைஞ்சிரும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது ஒரு ஃபிளாப் செட்டிங் 20 வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் 15, 5, 1ன்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா குறைப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் குறைக்கும் போது ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ வந்து அந்த ஸ்டால் ஸ்பீடு வந்து நீங்க ஃபிளாப் போட்டிருக்கும் போது உங்களுக்கு கம்மியா இருக்கும், அதே ஸ்டால் ஸ்பீடு ஃபிளாப் இல்லைன்னா அதிகமாயிடும். இப்போ இந்த பிளேனுடைய இது வந்து அவங்களுக்கு பார்க்க தெரியல, லேமன் அவங்க பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ விங் இப்படி இருக்குன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபிளாப்ஸ். இது வந்து எதுக்கு டிப்ளாய் பண்றாங்கன்னா, இந்த விங் சர்ஃபேஸை அதிகப்படுத்தினா லிஃப்ட் அதிகமா கிடைக்கும்.
டிராகும் அதிகமா இருக்கும், லிஃப்ட் அதிகமா கிடைக்கும். இது டேக் ஆஃப்க்கு வேணும், லேண்டிங்க்கு வேணும். ஏன்னா அப்பதான் லோ ஸ்பீட்ல டேக் ஆஃப் பண்ண முடியும், லோ ஸ்பீட்ல லேண்ட் பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு அந்த 10,500 அடி, 8,000 அடி, 11,000 அடி ரன்வேல வந்து சேஃபா ஒரு பிளேனை நிறுத்த முடியுங்கிறதுக்காக இந்த ஒரு அமைப்பு. ஆனா இந்த 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 இவ்வளவு பெரிய சர்ஃபேஸ் தேவையில்லை மேல பறக்கும்போது. ஏன்னா அப்படி மேல பறக்கும்போது இதே அமைப்புல நீங்க பறந்தீங்கன்னா லிஃப்ட் கிடைக்குங்கிறத விட்டுட்டு நீங்க டிராகும் அதிகமானதுனால உங்களுக்கு ஃபியூல் அதிகமா செலவாகும், ஸ்பீடு போகாது. இவ்வளவு 500 நாட்டிக்கல் மைல்ஸ்ல போகுதுன்னா அவ்வளவு ஸ்பீட்ல போக முடியாது, பிகாஸ் இந்த டிராக் இருக்கு. ரெண்டாவது இது வந்து கண்ட்ரோலபிள் சர்ஃபேஸ்னால அது உடஞ்சும் போயிடும், அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து பியூர்லி டேக் ஆஃப்க்கும் லேண்டிங்க்கும் ஸ்லோ ஸ்பீடுக்கு யூஸ் பண்ற ஒரு அமைப்பு. இந்த பர்டிகுலர் பிளேன்ல இந்த பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிளாப் வந்து அந்த பிக்சர்ல எய்தர் ஒண்ணுல இருக்கு இல்ல அது கரெக்டா தெரியல. ஏன்னா அது ரொம்ப ஒரு அந்த பிக்சர் அவ்வளவு கரெக்டா தெரியல, இருக்கலாம் இல்ல. அதே மாதிரி லேண்டிங் கியர் இறங்கி இருக்கு. சப்போஸ் இந்த கன்ஃபிகரேஷன்ல பிளேன் டேக் ஆஃப் ஆயிருக்கவே முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்றேன்னா, இந்த கன்ஃபிகரேஷன்ல அவங்க அதாவது அந்த பிளாப் இல்லாத டேக் ஆஃப் பண்ணியிருந்தா அந்த வந்து இது வந்து டேக் ஆஃப்க்கு கன்ஃபிகர் ஆகலன்னு பிளேன் வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடும், எந்த பைலட்டும் பண்ண முடியாது. ஆனா இது மாதிரி ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஆயிருக்கு. ஸ்கேன் ஏர்னு சொல்லிட்டு 2008ல என்ன ஆயிருக்குன்னா, இவங்க வந்து 2 தடவை ஏப்ரன் போயிட்டு வந்துட்டு இந்த பிளாப் போடவே மறந்துட்டாங்க. அந்த மறந்த வார்னிங் அவங்களுக்கு வரல. ஏன்னா இந்த பிளாப்புக்குன்னு ஒரு ஃபியூஸ் இருக்கும், அந்த ஃபியூஸும் ஃபியூஸ் ஆயிடுச்சு டபுள். அது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் திங். ஆனா பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகி ஒரு 50 அடியிலேயே அந்த கிரவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த கிரவுண்ட் எஃபெக்ட் போனோடனே அப்படியே விழுந்துருச்சு, ஒரு விபத்து நடந்திருக்கு. நான் அதோட இதை கோரிலேட் பண்ண முடியாது, ஏன்னா வெரி ரேர்லி இந்த 2 மிஸ்டேக் நடக்கும். அதனால இவங்க டேக் ஆஃப் பண்ணிருக்கும் போது ப்ராப்பரா ஃபிளாப் போட்டிருக்காங்க, ரன்வேல வந்து பேக் ட்ராக் பண்ணி கடைசியில் அந்த மொத்த ரன்வே தான் யூஸ் பண்ணி டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, பைலட் ஃபிளைங் முன்னால பார்த்துட்டு கேப்டன் போயிட்டு இருக்கிறாரு. இவர் ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து பைலட் மானிட்டரிங் வந்து அவர் தான் வந்து அந்த கியர் அப் பண்ணிருக்கணும். இந்த கியர் அப் பண்றதுக்கு பதிலா ஏதோ ஒரு ஞாபகத்துல இது பண்ண நடந்திருக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல பிளாப்பை தூக்கி இருந்தாருன்னா 2 தப்பு நடந்துருச்சு ஒரே நேரத்துல. ஏன்னா இந்த லிஃப்டும் குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதாவது அந்த லோ ஸ்பீட்ல பறக்கிற அந்த சர்ஃபேஸை குறைச்சிட்டாரு, இந்த டிராகையும் குறைக்கல, அதிகப்படுத்திட்டாரு. அந்த டிராக் இருக்கிறதுனால அது அதிகமா இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட் ஆயிடும். இதுக்கு ஒரு 10 மைல் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா இதுக்கு ஒரு 10 மைல் டிஸ்அட்வான்டேஜ், 20 மைல் டிஸ்அட்வான்டேஜ். இம்மீடியட்டா அந்த பிளேன் வந்து சிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க ஃபுல் பவர் கொடுத்தாலும் சிங்க் பண்ணும். என்னன்னா அதுக்கு ஸ்பீட் இல்லை. அப்போ அது மாதிரி ஆயிருந்ததுனால் ஒருவேளை இது ஆகாதுங்கிறதுக்கு நான் நினைச்சு பார்க்கும்போது நேபாளில் ஒண்ணு நடந்தது, உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல என்ன பண்ணாங்கன்னா இறங்கும் போது அதாவது அந்த பிளாப்புக்கு பதிலா ஃபெதரிங் பண்ணிட்டாங்க. பக்கத்தால இன்னொரு நாப் இருக்கு, அது என்ன பண்ணுன்னா அது டர்போ ப்ராப், அந்த இன்ஜினோட சுத்தம், ஆனா காத்து இழுத்து பின்னால தள்ளாது. அது சடன்லி போன உடனே அது வந்து ஏரோடைனமிக் ஸ்டால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இறங்குறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி கீழே விழுந்து எல்லாம் இறந்து போயிட்டாங்க. நீங்க கண்டிப்பா தெரியும். இது 100% பைலட் மிஸ்டேக். அது மாதிரி இதுல இது வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். தயவு செய்து இது மாதிரி நான் சொல்லிட்டேன்னு சொல்லாதீங்க. இதுவும் ஒண்ணா நிறைய பாசிபிலிட்டி நிறைய பேர் சொன்னாங்க. இது ஒரு பாசிபிலிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்துல இருந்து பழைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது இது ஒரு வாய்ப்புங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அதாவது தவறுதலா சொல்ல. மற்றபடி நிறைய தப்பான இன்ஃபர்மேஷன் மீடியால வந்துகிட்டே இருக்கு. அந்த மீடியா ஒர்க், அந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணல, ஏசி ஒர்க் பண்ணலங்கிறதெல்லாம் மைனஸ் நாக். அதுக்காக வேண்டி கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகாது இருந்திருக்காது. ஒர்க் பண்ணியிருக்கோம், எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணியிருக்காது. மேபி அதனால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். டோட்டலா எப்படி ஏசி ஒர்க் பண்ணாத நீங்க வந்து அந்த -50 60 டெம்பரேச்சர்ல உங்களுக்கு எப்படி நீங்க டிராவல் பண்ணுவீங்க? முடியவே முடியாது. ஸோ ஒர்க் பண்ணிருக்கு, ஆனா எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணாத, மேபி அவ்வளவு கோல்ட் ஏர் வராது இருந்திருக்கலாம். அதே மாதிரி அவங்களோட என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம், இந்த என்டர்டைன்மெண்ட் சிஸ்டமும் இதுவும் ஒருபோதும் ஏவியேஷன் சேஃப்டியை பாதிக்காது. ஆனா அதுக்காக சடன்லி ஒரு பிளேனை நிறுத்தி இன்னொரு பிளேனை மாத்தி விடுறதுங்கிறது வந்து எக்கனாமிக்கலி நாட் வயபிள். அதனால நம்ம இது வந்து ஈவன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், எமிரேட்ஸ், இது மாதிரி உலகத்துல வந்து நம்ம நம்பர் 1 நம்பர் 2 சொல்லக்கூடியதுலேயே நடந்திருக்கு. நானே கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை சரியா ஏர் கண்டிஷன் ஒர்க் பண்ணல, பைலட் கூட வந்து வெல்கம் பண்ணும்போது வார்ம் வெல்கம் சொல்லிட்டு லிட்டரலி மீன் இட்னு சொன்னார். இன்னும் ஞாபகம் இருக்காது, நடந்து 20 வருஷம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி இதெல்லாம் வந்து மைனர் ஸ்நாக்ஸ். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஏவியேஷன் சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காது. அதே மாதிரி ஒரு பேசஞ்சர் அவர் ஏதோ கதவை திறந்து தப்பிச்சதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஹி ஹேப்பன் டு பி
ரைட் பர்சன் அட் த ரைட் பிளேஸ், வெரி ஃபார்ச்சுனேட். ஜஸ்ட் அவரை தூக்கி எறியப்பட்டார். அவர் பட்ட இடம் வந்து கான்கிரீட்டோ ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் கிடையாது, மேபி ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸ். அந்த ஸ்பீடு எல்லாம் பிசிக்ஸ் தான் ஒர்க் பண்ணுது எண்ட் ஆஃப் த டே. அது பக்கத்துல ஃபயர் இல்ல, அதனால அவர் தப்பிச்சு வந்துட்டாரு. அதனால அவர் அதுக்கு ஒரு நிறைய மித்த அவர் கதவை திறந்துட்டாரு, அது கதவை திறந்ததுனால தான் பிளேன் விழுந்தது, அதெல்லாம் இல்லவே இல்லை. ரெண்டு விஷயம், லாஸ் ஆஃப் பவர் ஒரு காரணம், அதுக்கு இன்னமும் விடை தெரியல. அவர் சொன்ன மாதிரி ஏதாவது மேஜர் கட்டாஸ்ட்ரஃபி, அதாவது கம்ப்ளீட்டா ரெண்டுக்குமே ஃபியூல் போகலன்னா தான் இது நடக்கும். பேர்ட் ஸ்ட்ரைக்குக்கான ஒரு சோஃபார் எந்தவித அறிகுறியும் தெரியல. ஏன்னா அந்த இன்ஜினுக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நத்திங். அது ஏதாவது கொஞ்சமாவது புகை வர மாதிரி தெரியும், ஏதாவது ஒரு சிம்டம் தெரியும், அது மாதிரி ஒன்றும் தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதுவும் இருக்கலாம். இது ரெண்டு மாதிரி கம்ப்ளீட்டா ஃபியூல் போகலன்னா ரெண்டு இன்ஜின் நிற்கும். போயிங்குடைய வணிகம், போயிங்குடைய பிராண்டுக்கு இது ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ், ஒரு நெருக்கடி. இது வந்து சேஃப்டி அப்படின்ற முன்னாடி ஒரு கிரைசிஸ் இதுல வந்தது. இப்ப மீண்டும் அந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்களே சார். இது ஒரு தமிழ் பழமொழி கூட இருக்கு, பட்டக்காலிலே போடும் கெட்டக்கூடிய கெடுங்கிற மாதிரி. இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த போயிங் மேக்ஸ் வந்தது பாத்தீங்களா, அதுல ஒரு டிசைன், அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபிளா வந்துடுச்சு. ஏன்னா அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 737ங்கிறத வந்து இன்னும் பெட்டர் ஆக்க பார்த்தாங்க. ஏன்னா காம்படிஷன் அப்படி இருக்கு மார்க்கெட்ல. அது 1967 இருந்து பறந்துட்டு இருக்கு, தொடர்ந்து பறந்துட்டு இருக்கிற ஒரு விமானம். அதனால அது வந்து எஃபிஷியன்ட் ஆக்கணும், இன்னும் மோர் பேசஞ்சர் பண்ணணும். அதே மாதிரி இப்ப எல்லாம் ஃபியூல் எஃபிஷியன்சிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரேஷியோவை அதிகப்படுத்தி, அதுதான் இப்போ. ஏன்னா அதான் சொல்றேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன ஃபேர்ல வந்து மெட்ராஸ்ல இருந்து, அப்ப மெட்ராஸ் இப்ப சென்னை, மெட்ராஸ்ல இருந்து லண்டனுக்கு பயணம் பண்ணணும், அதே விலையில தான் இன்னும் இருக்கு. நீங்க இன்ஃபிளேஷன் கணக்கு போட்டீங்கன்னா அது மாதிரி 4 மடங்கு ஆயிருக்கும். எப்படி அப்படின்னா ஃபியூல் வந்து அவ்வளவு தூரம் அப்ப போனதுல கால்வாசி கூட இருக்காது. அப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு 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 10 லிட்டர் இருக்கிற இடத்துல இப்ப 5 லிட்டர் தான் எடுக்கிற மாதிரி எஃபிஷியன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாஃப் குறைச்சிருக்காங்க. அப்போ ஒரு புக்கு கொடுப்பாங்க, 3-4 பேஜ் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு பேஜ் கிழிப்பாங்க. ஒரு ஸ்டேஜையும் கிழிச்சிட்டு வருவாங்க. இப்போ போனை காமிச்சிட்டு போறோம். அதே மாதிரி ஸ்டாஃபை குறைச்சி இது மாதிரி எஃபிஷியன்ட் ஆக்கி அதே விலையில நம்மள மெயின்டைன் பண்றாங்க. அப்படின்னா விலை குறைஞ்சிட்டு இருக்குங்கன்னு பாக்குறேன், விலை அதிகமாகல. ஏன்னா அந்த இன்ஃபிளேஷனை நீங்க போட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அதனுடைய டிக்கெட்டோட விலை 3 மடங்காவது அதிகமா இருக்கணும். அது இல்லாத அளவுக்கு ஏவியேஷன் வந்து எஃபிஷியன்ட்டா போயிட்டு இருக்கு. இப்படி வரும்போது காம்படிஷன் அவங்களுக்கு அந்த பைபாஸ் ரேஷியோவை அதிகப்படுத்தணும். அப்போ அதுக்காக வேண்டி இன்னும் அந்த கம்ப்ளீட்டா 737 ஸ்கிராப் பண்ணிட்டு ஒரு புது டெவலப்மெண்ட்னா பில்லியன்ஸ்ல செலவாகும். அதை செய்ய விரும்பல. அதுக்கு பதில் என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி பெரிய இன்ஜினை ஃபிட் பண்ண பார்த்தாங்க. ஆனா என்னன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்ல. உங்களுக்கு அந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா அது லோவா தான் இருக்கும் 737 ஏற்கனவே. அதை விட இப்போ எக்ஸிஸ்டிங்கோட பெருசா போட்டீங்கன்னா வம்புன்னு சொல்லி அந்த இன்ஜினை கொஞ்சம் முன்னால போட்டாங்க. முன்னால போடும்போது இந்த வெயிட் பேலன்ஸ்ல பிரச்சனை வந்து ஏதாவது ராங் இன்புட் போட்டுட்டா வம்புன்னு சொல்லிட்டு அது வந்து அதை பைலட் தெரியாத பண்ணிட்டா தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக கம்ப்யூட்டர் வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாத ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க. அது கம்ப்ளீட்லி ஃபெயில் ஆயிருக்கு. அதனால அது ரெண்டு தான். அது வந்து ஒரு புது டெவலப்மெண்ட். எப்பயும் சின்ன சின்ன ஸ்நாக் வரும், அன்பார்ச்சுனேட்லி போயிங் 2 வந்துருச்சு. அதுதான் மேஜர் இஷ்யூ. அதுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த டோர் ஒரு தடவை ப்ளோன் ஆனது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுனால நமக்கு வந்து ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளை பை வயர் வந்து கொண்டு வந்தது ஏர்பஸ் தான். 80ஸ்ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபிளைட்டை வந்து நேரா டேக் ஆஃப் ஆகி இதே மாதிரி கீழே விழுந்து எரிஞ்சு போச்சு. அப்ப சொன்னாங்க, ஐயோ இதெல்லாம் ஆபத்து, இது வந்து கம்ப்யூட்டர் ஓவர் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. பட் அதெல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணி, ஈவன் போயிங் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யோக்ஸ்டிக் வச்சிருந்தா கூட ஃபிளை பை வயர்ல தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அதுதான் வந்து அவங்க முதல்ல ஆரம்பத்துல அந்த ஸ்நாக் அவங்களுக்கும் வந்தது. அப்ப எல்லாம் சொன்னாங்க, ஓ ஏர்பஸ் சேஃப்டி இல்ல, போயிங் தான் சேஃப்டின்னு. இப்ப அது மாதிரி இந்த ஒப்பீனியன்கெல்லாம் மாறக்கூடியது. இன்னும் ஒரு 5-6 வருஷம் 10 வருஷத்துல இதுல எந்த ஆக்சிடென்ட்டும் வரல, ஏர்பஸ்ல வந்ததுன்னா இந்த ஒப்பீனியன் ஷிஃப்ட் ஆகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.